நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் என்பது உண்மையாகிவிட்டது சிவகுமார். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எப்பவுமே சிவகுமாரோட பேசணும்னா இன்று நடப்பது பழசு புதுசு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு காக்டெயில் மாதிரி கொடுத்தாதான் யூ லைக் இட், யுவர் வியூவர்ஸ் வெல்கம் இட். அதுக்காக நான் சொல்றேன், யாசர் அரஃபாத் சந்திரசேகர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ராஜீவ் காந்தி அசாசினேட் பண்றதுக்கு தீர்த்தம் தீட்டிட்டு இருக்காங்கன்னு அது ஏற்கனவே வந்ததுங்க பேப்பர்ல எல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி. 1991 இது ராகுல் காந்தி அப்பா ராஜீவ் காந்தி அசாசினேட் பண்ணிட்டாங்க. உலகத்தில் இருக்க ஆளுக்கெல்லாம் தெரியுது. அதே மாதிரி தான் சிஐஏ கண்டுபிடிச்சிருக்காங்க, ரஷ்யா ஏஜென்ட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் பண்ணது? இது ட்ரம்ப் பண்ணிருக்க மாட்டாரு, டீப் ஸ்டேட் பண்றதா? அதனால்தான் நரேந்திர மோடி 2-3 விஷயத்துக்கு அமெரிக்கா போகாத இருந்தாரா, கோலாலம்பூர் கூட போகாத இருந்தாரா? பாதுகாப்புக்கு ஒரு அச்சம் இருக்கிறது என்று உளவுத்துறை பாதுகாப்புத்துறை சொன்னதா? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி வந்திருக்குது. ஆனா ஒன்று நிச்சயம், கண்டிப்பாக நரேந்திர மோடி மீது 40 அல்லது 50 போராளி குழுக்கள் அவருடைய மீது தாக்குதல் நடக்க வேண்டும். 2029க்கு முன்னதாகவோ அப்பவோ ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்ததுக்கு பிறகு ISI ஏஜென்ட் எல்லாம் சேர்ந்துன்னு பண்றாங்க இதுக்கு.